third sum பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் ரீட் பண்ணுறேன். Given the function f which represents x, அதாவது ஸ்மால் எக்ஸு, அந்த ஸ்மால் எக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே செட்ஸில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x² - 5x + 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க? 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இருக்கலே சிம்பிளான ஈஸியான சம்மு. ஜஸ்ட் இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த கொடுத்துருக்க அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூவை கொண்டு போய் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறத எழுதிக்கிறேன். f of x which represents என்னோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² - 5x + 6. ஸோ நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா f of -1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ -1 the whole square -5, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அதுக்கு பதில் ஒரு -1 + 6. ஸோ -1 the whole square என்னது? என்ன ஸ்கொயர் பண்ணாலுமே நம்மளுக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் கிடைக்கும். நெகட்டிவாக ஸ்கொயர் பண்ணாலும் சரி, இல்லை பாசிட்டிவாக ஸ்கொயர் பண்ணாலும் சரி. ஸோ 1² என்னது? நம்மளுக்கு 1. இங்கே -5 × -1 எனக்கு +5 ஆயிடுச்சு. -× -+. அடுத்து வந்து 6. ஸோ 5 + 1 எனக்கு 6, 6 + 6 என்னது? 12. ஓகே. அடுத்து f of 2a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன். கரெக்டாக? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து f of 2a. அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து 2aவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2a the whole square -5, அகைன் ஒரு எக்ஸ் இருக்கா, அங்கேயும் 2a + 6. கரெக்டாக? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை எப்படி எழுத முடியும்? 2a × 2aன்னு எழுதலாமா? ஸோ 4a² வரும். 2a × 2a, 2 × 2 4, a × a a² மைனஸ் இங்கே 5 × 2a என்னது? 10a + 6. அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சப்டிவிஷன் போகலாமா? இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா எந்த கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருக்கு, அதை அப்படியே விட்டுறலாம். இதை சால்வ் பண்ண சொல்லி நம்ம கொஷினில் கேட்கல, ஜஸ்ட்டு வந்து எவாலுவேஷன், ஃபங்க்ஷன் எவாலுவேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து f of 2, தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் வந்து f of 2. இங்கே ஃபஸ்ட்டு x², அப்போ 2², ஏன்னா எனக்கு 2 தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. -5 × இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த 2 எழுதுகிறேன். அடுத்து +6 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2² என்னது? 4. அடுத்து -5 × 2 என்னது? -10. அடுத்து +6. ஓகேவா? ஸோ இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ். 6 + 4 என்னது? 10. அடுத்து -10 ரிமைனிங் which is equal to 0. ஓகே. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் எனக்கு 0. அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of x - 1. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் x - 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ x - 1 the whole square, x²க்கு பதிலாக. அடுத்து என்ன இருக்குது? -5, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, அதுக்கு ஒரு x - 1, இங்கே இருக்கிறது தான் நான் எழுதுகிறேன். அடுத்து +6. நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும், a - b the whole square which is equal to a² - 2ab + b². கரெக்டாக? அதை தான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இது ஏன்னு எடுத்துக்கணும், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நான் எக்ஸை கொடுப்பேன்னா, ஃபஸ்ட்டு வந்து a², அப்போ x². அடுத்து 2ab, 2 × x × 1, 2 × x × 1 அப்படின்னா என்ன? -2x. அடுத்து b², bனா என்ன? 1ன்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ +1. அடுத்து -5 × x என்னது? -5x. அடுத்து -5 × -1 என்னது? +5. அடுத்து ரிமைனிங் இருக்குது இந்த 6. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்? x², இங்கே -2x இருக்குது, இங்கே -5x இருக்குது. அது என்னவா வரும்? -7x அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இங்கே இருக்க 1 +5 6, +6 வந்து 12. கரெக்டாக? அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 4 சப்டிவிஷனுமே நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.